இப்பொழுது நாம் ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 13 பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரீசன் அண்ட் ரிலிஜன். லாஸ்ட் செஷனில் பேராகிராஃப் 9 பார்த்தோம். இந்த செஷனில் பேராகிராஃப் 10 அண்ட் 11 பார்க்கலாம். லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். ரிலிஜன் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிலிஜனுடைய எசன்ஸ் எது அப்படின்னா அந்த இறைவனை கண்டுபிடிப்பது. சர்ச் ஃபார் காட், அதுதான் ரிலிஜனுடைய எசன்ஸ். இன்மோஸ்ட் எசன்ஸ் ஆஃப் ரிலிஜன் வந்து அதுதான். இந்த இன்மோஸ்ட் டிவைன் ஆஸ்பிரேஷன் டு டிஸ்கவர் த டிவைன் அப்படிங்கும் பொழுது அதை வந்து வெறும் எப்படி கண்டறியணும் அப்படின்னா, ரிலிஜன்ல அதை வந்து ஒரு லிவிங் பீயிங்கா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறார் பகவான். வெறும் நம்ம டிவைன் இருக்கு அப்படின்னு ஒரு அப்டிராக்டா நம்ம வந்து அதை உணர்றதை விட ஒரு கான்சியஸ் பீயிங்கா நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுதான் வந்து ரிலிஜனுடைய ரியல் எசன்ஸ் அப்படிங்கிறார். டு டிஸ்கவர் த டிவைன், அது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய டிவைனை வந்து நம்ம வந்து ஒரு லிவிங் பீயிங்கா உணரணும் அப்படிங்கிறார். இது எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம உணரணும். அதுதான் வந்து ரிலிஜனுடைய ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறார். உண்மையிலேயே வந்து ஒரு ரிலிஜனுடைய வேலை என்ன அப்படின்னா, மனிதனுக்கும் அந்த கடவுளுக்கும் இடையில் உள்ள அந்த உண்மையான நெருக்கமான அந்த உறவின் அடிப்படையில் வாழ்தல். மனிதனுக்கும் அந்த கடவுளுக்கும் இடையில் உள்ள உண்மையான மற்றும் நெருக்கமான அந்த உறவின் அடிப்படையில் வாழ்க்கையை வாழுதல், அதுதான் அந்த ரிலிஜனுடைய வேலை அப்படிங்கிறார். இந்த உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில சமயம் நம்ம அந்த பரம்பரையுடன் இறைவனுடன் இந்த ஒரு ஒருமையில யூனிட்டியில நம்ம அந்த ரிலேஷன்ஸ் ஆஃப் யூனிட்டி அதுல நம்ம பார்க்குறோம். சில சமயம் நம்ம எல்லாத்துலேயும் டிஃபரன்ஸை பார்க்குறோம், அதுலேயும் நம்ம இந்த டிவைனை பார்க்கணும். அப்புறம் நம்மளுடைய நாலேஜ், நம்முடைய மனிதனுடைய அறிவு, அந்த ஞானம், அதன் மூலமாகவும் நாம் அந்த இறைவனை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பக்தியின் மூலமாகவும் பார்க்கிறோம். ஒரு பரவசத்துடன் கூடிய அன்பு, ஆனந்தம், இதன் மூலமாகவும் நாம் இறைவனை நாடுகின்றோம், நம்மை சமர்ப்பிக்கின்றோம், அந்த பரம்பொருளுக்கு சேவை செய்கின்றோம். அதே போல இதன் மூலமாக மனிதன் என்ன செய்கின்றான்? அந்த பரம்பொருளை நோக்கி அவனுடைய உணர்வு நிலையில் உயருகின்றான். அசெப்ட் ஆஃப் மேன் டுவர்ட்ஸ் அ டிவைன். அதன் காரணமாக என்ன நடைபெறுகின்றது? அந்த மேலிருந்து அந்த இறை சக்தி அவனுள் இறங்குகின்றது. இதெல்லாம் தான் இந்த ரிலிஜனுடைய எசன்ஸ் அப்படிங்கிறார். இதுல வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மனிதனுடைய அறிவு என்பதற்கு இங்க அதனுடைய வேலை வந்து இங்கெல்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிறார். இப்ப நம்ம பார்த்த இதுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் தொடர்பு இல்லாதது. இதெல்லாம் அறிவை தாண்டி போனதான் இந்த அம்சங்களை ஒருவர் எட்ட முடியும். ஆகையினால அந்த இதனுடைய செயல்முறை எப்படி இருக்குன்னா, மனிதனுடைய அறிவை தாண்டி இருக்கின்றது. இறைவன் குறித்த அந்த ஞானத்தை ஒருவர் எவ்வாறு அடைய முடியும் என்றால், இறைவன் இருக்கின்றாரா இல்லையா என்பது குறித்த வாதங்களின் மூலம் எவரும் அடைய முடியாது. ஒன்லி பை ஒரு பூரணமான அர்ப்பணிப்பு, ஆர்வம், அந்த ஆன்மீக அனுபவம், இதன் மூலமாகத்தான் ஒருவர் இந்த இறைவன் குறித்த அறிவை எட்ட முடியும் அப்படிங்கிறார். இதை வந்து நம்ம அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான பரிசோதனைகளின் மூலமாகவோ அல்லது வெறும் தத்துவார்த்த நெறிகளின் மூலமாகவோ அடைய முடியாது அப்படிங்கிறார். கான்சக்ரேஷன், ஆஸ்பிரேஷன்,
அண்ட் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது மூலமாகத்தான் ஒருவர் பரம்பொருள் குறித்த ஞானத்தை எட்ட முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த ரிலீஜியஸ் நாலேஜ்னு சொல்லும் பொழுதே அதனுடைய சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மீக ஞானம் அதனுடைய சோர்ஸ் எப்படி ஒருத்தர் கிட்டுகின்றது, யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் எவ்வாறு எதன் மூலமாக கிட்டுகின்றது என்றால், அவ்வப்போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளிப்பாடுகள், ரெவலேஷன்ஸ் அப்படிதான் அவங்களுக்கு கிடைக்குது. இன்ஸ்பிரேஷன் வருது அவங்களுக்கு இன்ட்யூஷன் வருது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? அறிவு தளத்திற்கு அப்பாற்பட்ட தளத்தில் இருந்து வருகின்றது. சூப்ரா ரேஷனல் பிளேன். இது மனிதனுடைய அறிவு சார்ந்த தளத்தில் இருந்தோ இல்ல தர்க்கவாதம் சார்ந்த தளத்தில் இருந்தோ வருவது இல்லை. ஏன்னா இறைவன் மீது அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது எல்லைக்கு அப்பாற்பட்டது, அது எல்லைக்குட்பட்டது அல்ல. லவ் ஆஃப் காட் இஸ் இன்ஃபினிட் அப்படிங்கிறார். அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறார், இன்ஃபினிட் அண்ட் அப்சல்யூட் ஃபீலிங் அப்படிங்கிறார். அங்க அறிவுக்கு உட்பட்ட எல்லை என்பதே கிடையாது. அறிவுக்கு உட்பட்ட அந்த ரேஷனல் லிமிடேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடையாது அப்படிங்கிறார். அந்த இறைவனிடம் நம்ம ஆனந்தத்தை அனுபவிப்பது என்பது அதன் மூலமாக கிட்டக்கூடிய ஒருவருக்கு அமைதியும் ஆனந்தமும் மனிதனுடைய அறிவினுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறார். ஒருவருக்கு கிட்டக்கூடிய அமைதியும் ஆனந்தமும் அறிவினால் அதை புரிந்து கொள்ள முடியாது, அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறார். ஒருவர் தன்னை அந்த இறைவனுக்கு பரிபூரணமாக சமர்ப்பணம் செய்யும் பொழுது என்ன செய்கின்றார்? அவருடைய ஒட்டுமொத்த ஜீவனையும் அந்த அவருடைய அறிவை கடந்த ஒளி, அறிவை கடந்த சங்கல்பம், அறிவை கடந்த சக்தி, அறிவைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அன்பு, அதற்குத்தான் அவர் சமர்ப்பிக்கின்றார். முழு ஜீவனையும் இதற்குத்தான் அவர் சமர்ப்பிக்கின்றார். ஒருவர் அந்த இறைவனுக்கு தொண்டு புரியும் பொழுது, சேவை செய்யும் பொழுது அவர் கணக்கு பார்த்து செய்வதில்லை. நம்ம இப்படிலாம் செய்யறோமே, இதனால என்னுடைய லைஃப்ல ஏதாவது பாதகம் ஏற்படுமா, எனக்கு ஏதாவது அதனால லாஸ் வருமா அப்படின்னு கணக்கு போட்டு பண்றது கிடையாது. சாதாரண அறிவு சார்ந்த இயக்கங்களை தான் நம்ம என்ன சொல்றோம், இது லைஃபுக்கு எனக்கு ஒத்து வருமா, நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். லைஃப்ல நிறைய விஷயங்களை இது ஒத்து வராது அப்படின்ட்டு, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோம். இந்த காம்ப்ரமைஸ்க்கு இடம் கிடையாது இங்க. எங்கெல்லாம் உண்மையான ஒரு ஆன்மீகம், மதம் இவை செயல்படுகின்றனவோ அது எதற்கு தன்னை திறவாக வைத்துக் கொள்கின்றது என்றால், அது அந்த தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் ஸ்பிரிட், அதற்குத்தான் தன்னை திறவாக வைத்துக் கொள்கின்றது ஒழிய நடைமுறை வாழ்க்கை என்னுடைய நிர்பந்தங்களுக்கு அது இணங்குவது கிடையாது. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் என்ன சொல்கின்றது, அதற்குத்தான் நான் திறவாக இருக்கின்றேன். ஒன்ஸ் என்னுடைய ஆன்மனுக்கு மட்டும் நான் திறவாக இருக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், ஒரு முழுமைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். எதையும் சார்ந்து இருக்காது. அதனுடைய வழி அப்சல்யூட்டா இருக்கும். இதெல்லாம் பண்றோம். இதனால என்ன பயன் கிட்டும் நமக்கு? இப்படிலாம் இருந்தா ஒருவருக்கு என்ன பயன் கிட்டும்? ஒருவருக்கு வாழ்வில பொருளாதாரத்துல மேம்பாடு ஏற்படுமா, உலகம் சார்ந்த விஷயங்கள்ல அவருக்கு முன்னேற்றம் ஏற்படுமா? இப்படிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா அதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் அந்த பலன்கள் வார்த்தைகளினால் நம்மால விவரிக்க முடியாது. ஒருவருக்கு நம்ம ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கு இறைவனிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து சேவை புரிபவர்களுக்கு அதன் மூலமாக கிட்டக்கூடிய பலன்களை நம்மால் வார்த்தைகளினால் விளக்க முடியாது அப்படிங்கிறார். இதுதான் இப்படிதான் இருக்கும். ஆன்மீக வாழ்வுனா இப்படிதான் இருக்கும். ஸ்ரீ அரவிந்தோ த மதர் புக்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, மதருக்கு சர்வீஸ் பண்றவங்க,
எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த டிவைன் ஒர்க்கர் அப்படின்னு சொல்றார். டிவைன் ஒர்க்கர் அப்படின்னா, அவர் எதை எதிர்பார்த்து அவர் அந்த அன்னைக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அன்னைக்கு சேவை செய்வதன் மூலம் கிட்டக்கூடிய ஒரு விதமான மகிழ்ச்சி, இது ஒன்றுதான் அன்னைக்கு சேவை புரிபவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். The joy of service is a sufficient recompense for the divine worker அப்படின்னு த மதர் புக்ல எழுதுறார். இதுல வேற எதுவுமே கிடையாது. இதுல நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல இந்த டிவைனுக்கு நம்ம மதருக்கு சர்வ் பண்றோம். இதனால எனக்கு பாராட்டு கிடைக்குமா, என்ன பெரிய ஆள்னு சொல்லுவாங்களா, இல்ல அந்த ஆன்மீகத்துல இவர் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுவாங்களா, அதன் மூலமாக எனக்கு பேரு புகழ் கிடைக்குமா, என்னுடைய ஈகோ அதுல பேம்பர் ஆகுமா, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் முற்றிலும் தவறான அணுகுமுறைகள். இதை எதையாவது எதிர்பார்த்து போனோம் அப்படின்னா நம்மளுடைய பாதை தவறான பாதையில போறோம்னு அர்த்தம். எதையுமே எதிர்பார்க்காது. ஆனா எதையுமே எதிர்பார்க்காம இருந்தாலும் நமக்கு வேற ஒன்று கிட்டும். என்ன கிட்டும் அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம மனதுல ஒரு மகிழ்ச்சி கிட்டும். அந்த மகிழ்ச்சி எதனால் கிட்டுகின்றது என்றால், நாம் அந்த அன்னைக்கு நம்ம அர்ப்பணித்து சேவை புரிகின்றோம். we are doing service. அதனால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிட்டுகின்றது. அந்த மகிழ்ச்சி ஒன்றுதான் சரியான ஒருவருக்கு கிட்டக்கூடிய ஒரு பலனாகும் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். அதனால ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு, ஆனா என்ன நடைமுறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வேற விஷயம். ஆன்மீகம் என்பதும் ஒரு வியாபாரமாகி விட்டது. அதன் மூலமாக எல்லாருக்கும் பணம் புகழ் இப்படின்னு அது ரொம்ப டைல்யூட் ஆயிடுச்சு. பட் ரியலா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த ரியலா இருக்கிறவங்க எதையும் எதிர்பார்க்காம சர்வீஸ் மாத்திரம்தான் பண்ணணும், அது ஒன்னே போதும் அப்படி இருக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான ரிலிஜன் அப்படிங்கிறார் பகவான். wherever religion really finds itself, wherever it opens itself to its own spirit, its way is absolute அப்படிங்கிறார். and its fruits are ineffable. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால கிட்டக்கூடிய பலன்களை நம்மால கணக்கு பார்க்கவே முடியாது, வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இருந்தாலும் மகிழ்ச்சி கிட்டும். இந்த ஒரு அடிப்படை கருத்தை தான் குறிப்பிடுகின்றார். paragraph 10க்கு உள்ளே செல்லலாம். The Human Cycle, Chapter 8, Reason and Religion, Paragraph 10. Reason has indeed a part to play in relation to this highest field of our religious being and experience, but that part is quite secondary and subordinate. It cannot lay down the law for the religious life. It cannot determine in its own right the system of divine knowledge. It cannot school and lessen the divine love and delight. It cannot set bounds to spiritual experience or lay its yoke upon the action of the spiritual man. Its sole legitimate sphere is to explain as best it can in its own language and to the rational and intellectual parts of man the truths, the experiences, the laws of our supra-rational and spiritual existence. That has been the work of spiritual philosophy in the East, and much more crudely and imperfectly done of theology in the West. A work of great importance at moments like the present, when the intellect of mankind, after a long wandering, is again turning towards the search for the divine. Here there must inevitably enter a part of those operations proper to the intellect, logical reasoning, inferences from the data given by rational experience, analogies drawn from our knowledge of the apparent facts of existence, appeals even to the physical truths of science, all the apparatus of the intelligent mind in its ordinary workings. But this is the weakest part of spiritual philosophy. It convinces the rational mind only where the intellect is already predisposed to believe, and even if it convinces, it cannot give the true knowledge. Thank you. Explanation. Reason can only play a secondary and subordinate part in the highest field of our
religious experience. It cannot lay down the law of religious life. It cannot determine the system of divine knowledge. It cannot explain the divine love and delight. It cannot set bounds to spiritual experience or limit the action of the spiritual man. Its sole legitimate sphere is to explain the truths, the experiences, the laws of our supra-rational and spiritual existence as best it can, in its own language and to the rational and intellectual parts of man. That has been the work of spiritual philosophy in the East and of theology in the West. It is a work of great importance at the present moment when the intellect of mankind is turning towards the search for the divine. While explaining the truths of spiritual experiences to the intellect, those operations proper to the intellect, logical reasoning, inferences from the rational experience, analogies drawn from our apparent facts of existence, those pertaining to the physical truths of science must be included. But this is the weakest part of the spiritual philosophy. It convinces the rational mind only where the intellect is already predisposed to belief, and even if it convinces, it cannot give the true knowledge. இப்போ ரீசன் இல்லையா, மனிதனுடைய அறிவுக்கு வந்து நம்மளுடைய இந்த மதம் சார்ந்த துறையில வந்து அனுபவத்திலையும் சரி, அந்த ரிலீஜியஸ் ஃபீல்டு அங்க வந்து அதற்கு வேலையே இல்லையா அப்படின்னா வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. மனிதனுடைய அறிவுக்கும் அங்க ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிறார். மனிதனுடைய அறிவுக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஆன்மீகம், ரிலிஜன் இது மாதிரியான விஷயத்துல மனிதனுடைய அறிவுக்கும் ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிறார். ஆனா அந்த ரோல் எப்படி இருக்கு அப்படின்னா பிரைமரி ரோல் கிடையாது, செகண்டரி ரோல் தான். அது வந்து முதன்மையான ஒரு இடத்தை அங்க வகிக்க முடியாது. சபார்டினேட் ரோல் தான் மனிதனுடைய அறிவுக்கு அங்க இருக்கு. இது எப்படி சபார்டினேட் ரோல் அப்படிங்கறத பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். அப்ப நம்ம பார்க்கலாம் எப்படி மனிதனுடைய அறிவுக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து சபார்டினேட் ரோல், அதாவது துணை புரியக்கூடிய ஒரு பங்கு தான் இருக்கே ஒழிய முதன்மையான பங்கு இல்லை அப்படிங்கிறார். அது எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறிவுக்கு வந்து இங்க வந்து முதன்மையான இடம் கிடையாது. நம்பர் 1 இது புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே. ஏன்னா அறிவு என்ன செய்கின்றது, எல்லாத்துக்கும் வந்து விதிகளை அது உருவாக்குகின்றது. இது இப்படி செய்யணும், இது எப்படி செய்யணும் அப்படின்னு செய்யுது. அது மாதிரி அது வந்து ஒரு மதம் சார்ந்த வாழ்விற்கு, ரிலீஜியஸ் லைஃப், தர்ம ஜீவனம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த அறிவு வந்து அதற்கான விதிகளை வந்து விதிக்க முடியாது. தெய்வீக ஞானம் அது எட்டுவது எவ்வாறு ஒருவர் எட்டுவது, தெய்வீகம் ஞானத்தை ஒருவர் எவ்வாறு எட்டுவது என்பதற்கான ஒரு அமைப்பை அது வந்து மனிதனுடைய அறிவு வந்து தீர்மானிக்க முடியாது. இதெல்லாம் 1 2 3 4ன்னு போட்டு இப்படி எல்லாம் பண்ணுனா அந்த டிவைனை ரீச் பண்ணலாம் அப்படின்னு அறிவினால் அதை தீர்மானிக்கவே முடியாது. டிவைன் நாலேஜ், அதாவது டிவைன் நாலேஜ் என்ன அர்த்தம், இந்த பரம்பொருள் குறித்த அந்த ஞானம், அதுதான் அர்த்தம். பரம்பொருள் குறித்த ஞானம், சாஸ்திர ஞானம் கிடையாது இங்க பகவான் சொல்றது. அது நம்ம படிச்சு இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கலாம், அது இல்லை சொல்றது. டிவைன் நாலேஜ்னா இந்த டிவைனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் குறித்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் டிவைன் நாலேஜ். அதுக்கு வந்து மனிதனுடைய அறிவு வந்து இதை டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிறார். அதே போல தெய்வீக அன்பு என்ன, தெய்வீக ஆனந்தம் என்ன அப்படிங்கிறத மனிதனுடைய அறிவு வந்து ஒருவனுக்கு புகட்ட முடியாது. இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அனுபவத்தில் தான் அறியணும். டிவைன் லவ் என்ன அப்படிங்கறத அனுபவிச்சாதான் தெரியும். டிவைன் ஆனந்தம் என்ன அப்படிங்கிறது ஒருத்தரும் அனுபவிச்சாதான் தெரியும். வேற யாருமே வந்து இதை வந்து
போதிக்கவே முடியாது, போதித்து அறிந்து கொள்ளவே முடியாது. இதை ஒருவருக்கு ஆன்மீக அனுபவம் ஏற்படுகின்றது என்றால் அந்த ஆன்மீக அனுபவம் வந்து இப்படிலாம் இந்தந்த வகையில தான் நடைபெறும் அப்படிங்கிறதையும் அது தீர்மானிக்க முடியாது. ஆன்மீக மனிதன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை ஒரு மனிதன் அவனுக்கு வந்து ஒரு ஒரு நிர்பந்தங்களை ஒரு மனிதனுடைய அறிவு வந்து அவன் மீது வந்து திணிக்கவே முடியாது. இட் cannot lay its yoke upon the action of the spiritual man. ஆன்மீக மனிதன் என்பவன் அவன் சுதந்திரமானவன், அவனுடைய அறிவு வந்து அவனை கட்டுப்படுத்தாது. இதெல்லாம் வந்து பகவான் என்ன சொல்றார், லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறார். No doubt reason is very important. It can play only a subordinate role, but it cannot play a primary role அப்படிங்கிறார். ஆனா அதுக்கு வேலையே இல்லையா அப்படின்னா அதுக்கும் வேலை இருக்கு, அறிவுக்கும் வேலை இருக்கு. என்ன வேலை அப்படின்னா அது என்ன செய்யலாம், அறிவு வந்து என்ன செய்யலாம், எப்படி உதவி புரியலாம், ஆன்மீகத்திற்கு எவ்வாறு உதவி புரியலாம் அப்படின்னா மனிதனுக்கு அந்த அறிவுக்கு புரிகின்ற அந்த மொழியில், அறிவுக்கு ஒத்த மொழியில் மனிதனுக்கு வந்து ஆன்மீகம் குறித்த கருத்தை வந்து விளக்க முயலலாம், அவ்வளவுதான் இல்லையா? ஒரு மனிதன் என்பவன் அறிவு உலக பிரஜையாக இருக்கின்றான். அவனுக்கு என்ன செய்யலாம், அந்த அறிவு என்ன செய்யலாம், அந்த அறிவினுடைய மொழியிலேயே, இட்ஸ் இன் இட்ஸ் ஓன் லாங்குவேஜ், அறிவினுடைய பாஷையிலேயே இந்த ஆன்மீகம் குறித்த விஷயங்களை அது விளக்க முயலலாம். அவ்வாறு விளக்க முயலும் பொழுது கூட மனிதனுடைய எந்த பகுதிக்கு வந்து விளக்க முடியும் அப்படின்னா மனிதனுடைய அறிவு சார்ந்த பகுதிக்கு தான் அதை விளக்க முடியும். டு த ரேஷனல் அண்ட் இன்டெலெக்சுவல் பார்ட்ஸ் ஆஃப் மேன். எல்லா மனிதர்கள்ட்டையும் மனிதன் அப்படிங்கனாலே அவனுடைய அறிவு சார்ந்த பிரஜையாக இருக்கின்றான். இந்த அறிவு சார்ந்த பிரஜையாக இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, அவனுக்கு வந்து அந்த கியூரியாசிட்டி வந்துருது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வருது. ஆன்மீகம் குறித்த விஷயங்களையும் அவன் என்ன செய்கின்றான், அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ள விரும்புகின்றான். ஆன்மீக அனுபவம் ஒருவருக்கு கிட்டுவதற்கு முன்னால் எல்லா விஷயங்களையும் ஒரு மனிதன் அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ள அவன் ஆர்வம் வருகின்றான். அப்போ வந்து இந்த ரீசன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரீசன் என்ன செய்யும், அறிவு என்ன செய்யும், அந்த அறிவுக்கு உட்பட்ட அதனுடைய மொழியில் மனிதனுடைய அறிவுக்கு புரிகின்ற மாதிரி இது மாதிரி அந்த ஆன்மீக உண்மைகளையும் அனுபவங்களையும் அது விளக்க முயலும். அதுவும் விளக்க முயலும். ரியலா அது வந்து விளக்கமா முடியுமா, அதுக்கு டிஃபரெண்ட், இட்ஸ் டவுட்ஃபுல். இட் வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். எந்தெந்த விதியின் அடிப்படையில் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஆன்மீக அனுபவங்கள்லாம் நடைபெறுகின்றன அப்படிங்கிறத மனிதனுடைய அறிவுக்கு எட்டும் வகையில் இந்த ரீசன் என்ன செய்யும், அதனுடைய மொழியில் அதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ட்ரை பண்ணும், அவ்வளவுதான் பண்ண முடியும். அறிவு அந்த அளவுக்கு தான் செயல்பட முடியும். இவ்வகையில் செயல்பட்டதுதான் கிழக்கத்திய நாடுகளில் தோன்றிய ஆன்மீக தத்துவச்சாரங்கள், ஸ்பிரிச்சுவல் பிலாசபி இன் த ஈஸ்ட். இதே மாதிரிதான் தியாலஜின்னு ஒன்று இருக்கு வெஸ்ட்ல. தியாலஜிக்கல் காலேஜ் இருக்குது, காலேஜில் டீச் பண்றாங்க தியாலஜியை. அங்கேயும் இதுதான் பண்றாங்க. பட் அப்கோர்ஸ் அங்கே முழுமையா பண்ணல அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா மச் மோர் க்ரூட்லி அண்ட் இம்பர்ஃபெக்ட்லி டன் அப்படிங்கிறார் ஆஃப் தியாலஜி இன் த வெஸ்ட். ஆனா அதுவும் ஒரு மாபெரும் வேலை அப்படிதான் சொல்றார் பகவான், அக்னாலேஜ் பண்றார். A work of great importance at moments like the present. ஏன்னா இப்ப வந்து மனிதனுடைய அறிவு வந்து ரொம்ப மேலோங்கி செயல்படுகின்றதுனால இத்தகைய முயற்சிகள் வந்து ஒரு மாபெரும் பணியை செய்கின்றன அப்படிங்கிறார். A work of great importance at moments like the present, when the intellect of mankind after a long wandering is again turning towards a search for the divine. மனிதனுடைய அறிவு இங்கேயா எல்லா இடத்தையும் சுத்திட்டு கடைசியா என்ன வந்திருக்கு அப்படின்னா, அறிவை தாண்டி எல்லாம் விஷயம் இருக்குது, நம்ம அதுல போய் எட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்குது. அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் உதவி செய்யுது. அதாவது அறிவை சார்ந்து
ஆன்மீகத்தை குறித்தும் விளக்க முயலும் இந்த முயற்சிகள்லாம் இதற்கு உதவி புரிகின்றன அப்படிங்கிறார். இதுல எத்தகைய செயல்பாடுகள் இந்த முயற்சியில இறங்க முடியும் அப்படின்னா, நுழைய முடியும் அப்படின்னா, அறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் நுழைய முடியும். those operations proper to the intellect. அப்புறம் மனிதனுடைய தர்க்க ரீதியாக சிந்திக்கும் அறிவு, அவனுடைய அறிவு சார்ந்த அனுபவங்களின் மூலமாக அவனுக்கு கிடைக்கும் அந்த அவனுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு அவன் இறுதியில் கண்டறியும் அந்த ஒரு முடிவுகள். அதே போல ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கின்றான், அவருடைய மேற்புற வாழ்வை வைத்துக்கொண்டு அதனுடன் ஒப்பிட்டு இதை புரிந்து கொள்கின்றான். அதாவது ஆன்மீக அனுபவங்களை ஒருவர் நேரடியாக அனுபவித்தாதான் அதுக்கு என்னங்கிறது புரியும். ஆன்மீக அனுபவம் ஒருத்தருக்கு ஏற்படுகின்றது என்றால் அதை அவர் நேரடியாக அனுபவிக்க வேண்டும், அதர்வைஸ் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. இருந்தாலும் மனிதன் என்ன செய்கின்றான், அறிவுக்கு உட்பட்ட மனிதன் என்ன செய்கின்றான், அவன் அனாலஜி டிரா பண்றான், ஒப்புமை இது பண்றான். என்ன சொல்றான், அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த ஆன்மீக அனுபவங்களை அவன் ஒப்பிட்டு பார்க்கின்றான், அதோட பொருத்தி பார்த்து புரிந்து கொள்கின்றான். இதைத்தான் பகவான் analogy is drawn from our knowledge of the apparent facts of existence அப்படிங்கிறார். சில விஷயங்களை மனிதன் என்ன செய்கின்றான், விஞ்ஞானபூர்வமான உண்மைகளுடன் அவன் ஒப்பிட்டு பார்க்கின்றான். ஆன்மீக அனுபவங்களை விஞ்ஞானபூர்வமான உண்மைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து அவன் இதில் இப்படிதான் மனிதனுடைய அந்த செயல்பாடுகள், அறிவின் மூலமாக அந்த ஆன்மீகத்தை அறிந்து கொள்ளும் முயற்சியில் செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆனா இந்த அறிவின் மூலமாக ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளும் செயல்பாடுகள் என்பது பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய செயல்பாடு இந்த அப்ரோச், இந்த அணுகுமுறை ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறார். திஸ் இஸ் த வீக்கஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிலாசபி அப்படிங்கிறார். என்ன அப்படி, எது வீக்கஸ்ட் பார்ட் அப்படின்னா, அறிவின் மூலமாக ஆன்மீகத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பது. அறிவின் மூலமாக ஆன்மீகத்தையோ ஒவ்வொரு மதம் சார்ந்த உண்மைகளையோ அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. அவ்வாறு முயற்சிப்பது என்பது, அந்த முயற்சி என்பது அது ஒரு ஆன்மீக தத்துவத்திலேயே அது இருந்தாலும் அதனுடைய ஒரு பலவீனமான பகுதி அப்படிங்கிறார். அதாவது அறிவுபூர்வமாக ஆன்மீகத்தை அணுகுவது என்பது இந்த ஆன்மீக தத்துவத்தினுடைய பலவீனமான பகுதி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். திஸ் இஸ் த வீக்கஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிலாசபி அப்படிங்கிறார். ஏன் வீக்கஸ்ட் பார்ட்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த அறிவின் மூலமாக ஆன்மீக தத்துவத்தை விளக்குனா எல்லாருக்கும் புரியணும்ல. எல்லாருமே இப்ப சயின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது, நியூட்டன்ஸ் லான் இருக்குது, அப்புறம் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு இருக்கு, நிறைய பிசிக்கல் லாஸ் இருக்குது. இந்த பிசிக்கல் லாஸ் இது எல்லாருக்கும் புரியுது, ஓரளவு எல்லா மனிதனுக்கும் ஸ்கூல்ல எல்லாருக்கும் தான் சொல்லித்தராங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிலாசபி இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் புரியணும்ல. உண்மையிலேயே அது ஒரு அறிவு சார்ந்த ஒரு அணுகுமுறை அப்படின்னா எல்லா அறிவுலக பிரஜைகளுக்கும் இந்த விஷயம் புரியணுமா இல்லையா? ஏன் சில பேர் மாத்திரம் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பகவான் என்ன சொல்றார், அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். இதுல இந்த அணுகுமுறையில எது வீக், ஏன் வீக் பாயிண்ட்னு சொல்றாரு அப்படின்னா, யாரை நம்ம இந்த அணுகுமுறையினால திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னா, என்னுடைய அறிவு ஆல்ரெடி இந்த ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கையில
ஓரளவேனும் அதன் பக்கம் திரும்பி இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் எனக்கு ஏற்புடையதாக இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு ஆன்மீகத்துல இயற்கையாகவே ஒரு நாட்டம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு ஆன்மீக தத்துவத்தை எனக்கு என்னுடைய அறிவுக்கு புரிகின்ற மாதிரி விளக்குகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப என்னால் ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். ஏன் புரிஞ்சுக்க முடியும்னா, நான் என்னுடைய அறிவு ஏற்கனவே அதன் பக்கம் திரும்பி உள்ளது. அதன் மீது ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அவங்களுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை அப்படின்னா, என்னதான் ஆன்மீகத்தை என்னுடைய அறிவுக்கு எட்டும் வகையில் ஒருத்தர் விளக்கி கூறினாலும் கூட, எனக்கு ஆன்மீக நாட்டம் சற்றும் இல்லாத பட்சத்துல இந்த விஷயம்லாம் என்கிட்ட உள்ள வாங்கவே முடியாது. இதுதான் காரணம். இப்ப எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஆன்மீகத்துல ஏன் நாட்டம் இல்லை அப்படின்னா, அவங்களுடைய அறிவு இதன் பக்கம் திரும்பவே இல்லை. அதுதான் காரணம். சில பேருக்கு தான் அந்த அறிவு திரும்பி இருக்கு, அவங்களுக்கு இதெல்லாம் புரியும் அப்படிங்கிறார். ஆனால் அவங்களுக்கு கூட அது மாதிரி ஒருத்தருக்கு புரிய வச்சாலும் கூட, இந்த புரிய வைப்பதின் அறிவுபூர்வமாக புரிய வைப்பதன் மூலம் ஒருவருக்கு உண்மையான ஆன்மீக ஞானம் கிட்டுமா என்றால் இல்லை அப்படிங்கிறார். ஸோ அறிவுபூர்வமாக இட் cannot give the true knowledge அப்படிங்கிறார். ஈவன் இஃப் இட் கன்வின்சஸ், இட் cannot give the true knowledge. எதுக்கு? அறிவுபூர்வமாக ஆன்மீகத்தை ஒருவருக்கு புரிய வைக்கும் அந்த முயற்சியில இதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஓரளவுக்கு அது பக்கம் நாட்டம் இருக்கிறவங்களும் நீங்க புரிய வைக்கலாம், அது கூட நீங்க உண்மையான ஞானத்தை அவங்களுக்கு வழங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, மனிதனுடைய அறிவினுடைய எல்லையை தான் பகவான் கூறுகின்றார். மனிதனுடைய அறிவினுடைய எல்லையை பகவான் இவ்வாறு கூறுகின்றார், விவரிக்கின்றார். அடுத்தது போகலாம். Reason is safest when it is content to take the profound truths and experiences of the spiritual being and the spiritual life just as they are given to it, and throw them into such form, order, and language as will make them the most intelligible or the least unintelligible to the reasoning mind. Even then, it is not quite safe, for it is apt to harden the order into an intellectual system and to present the form as if it were the essence. And at best, it has to use a language which is not the very tongue of the suprarational truth, but its inadequate translation. And since it is not the ordinary tongue either of the rational intelligence, it is open to non-understanding or misunderstanding by the ordinary reason of mankind. It is well known to the experience of the spiritual seeker that even the highest philosophing cannot give a true inner knowledge, is not the spiritual light, does not open the gates of experience. All it can do is to address the consciousness of man through his intellect, and when it has done, to say, I have tried to give you the truth in a form and system which will make it intelligible and possible to you. If you are intellectually convinced or attracted, you can now seek the real knowledge, but you must seek it by other means which are beyond my province. Thank you. Salient points. Reason performs its role best when it takes the profound truths and experiences of the spiritual being and the spiritual life just as they are given to it, and makes them into such form, order, and language as will make them the most intelligible to the reasoning mind. Even then, reason is not the safe means, as it tends to harden the order into an intellectual system and to present the form as if it were the essence. Reason at best can try to formulate a language to explain spiritual truths, but such language does not belong to suprarational truth, nor is it commonly used by rational intelligence. Therefore, it is liable for misunderstanding by the ordinary reason of mankind. It is well known to the experience of the spiritual seeker
that even the highest philosophy cannot give a true inner knowledge. It is not the spiritual light, it does not open the gates of experience. All it can do is to address the consciousness of man through his intellect and to present him the truth in a form and system which will make it intelligible and possible to him. If the man is intellectually convinced or attracted, he can now seek the real knowledge, but he must seek it by other means which are beyond the province of reason. அறிவு எப்ப ஒரு சரியான முறையில ஆன்மீகத்தை அணுக முடியும் அப்படின்னா, ஆன்மீகத்துல ஒருவர் கிடைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மீகத்துல ஆழமான உண்மைகள் ஆழமான உண்மைகளை ஒருவர் அறிகின்றார். அதே போல ஆழமான அனுபவங்களையும் அவர் அறிகின்றார். இந்த அனுபவங்கள்லாம் எதை சார்ந்ததாக இருக்கின்றன என்றால், அவருடைய ஆன்மீக தளத்தை சார்ந்ததாக இருக்கின்றன, அவருடைய ஆன்மீக வாழ்வை சார்ந்ததாக இருக்கின்றன. இதையெல்லாம் அறிவு என்ன செய்ய வேண்டும் என்றால், அறிவு அப்படியே எவ்வாறு அதற்கு அது வழங்கப்பட்டதோ அப்படியே அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அது என்ன செய்ய வேண்டும்? அதை ஒரு வடிவத்தில் அமைக்க வேண்டும், ஒரு ஒழுங்கில் அமைக்க வேண்டும். அதை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும்? எந்த மொழியில் அது வெளிப்படுத்த வேண்டும்? எந்த மொழியில் வெளிப்படுத்தினால் அறிவுபூர்வமாக எல்லோராலும் மிகச் சரியாக அறிந்து கொள்ள முடியுமோ, மோஸ்ட் இன்டெலிஜிபிள். எவ்விதத்திலும் அங்கு தெளிவின்மையே இருக்கக்கூடாது. தெளிவின்மையோ அறிய முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்சமோ இருக்கக்கூடாது. அந்த இடத்துல என்ன இருக்கணும்? மோஸ்ட் இன்டெலிஜிபிள். அறிவுபூர்வமாக நன்றாக அறிந்து கொள்ளும் வகையில் அது அமைக்கப்படணும். இதெல்லாம் மனிதனுடைய அறிவு சார்ந்த மனதிற்கு ஒப்பும் வகையில் இவ்வாறு அமைக்க முடியும். இந்த முறையில அறிவு செயல்படும் பொழுது அறிவு அதனுடைய செயல்பாடில் எந்த தவறும் நிகழ்வது இல்லை. அதாவது ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் அனுபவங்களையும் எல்லாமே ஆன்மீக தளத்தை சார்ந்தவை, ஆன்மீக வாழ்வை சார்ந்தவை. அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதை ஒரு வடிவத்தில் அமைத்து, ஒழுங்கில் அமைத்து, மனிதனுடைய அறிவுக்கு புரியும் வகையில் அந்த மொழியில் அதை வெளிப்படுத்தி, மனிதனுடைய அறிவு சார்ந்த மனம் அதை புரிந்து கொள்ளுமாறு செய்யும் பட்சத்துல மனிதனுடைய அறிவு சரியாக செயல்படும், பாதுகாப்பாக செயல்படும். அது தவறு நேர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அந்த இடத்துலயும் அப்படி இருந்தாலும் கூட அங்கேயும் ஒரு தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்ன தவறு என்றால், மனிதனுடைய அறிவு என்ன செய்யும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு கடினமாக வடிவமைக்கப்பட்ட ஒழுங்கில் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் அதுல பொருத்திவிடும். எல்லா மனிதனுடைய அறிவு எப்படி செயல்படுகின்றது என்றால், எல்லாத்தையுமே ஒரு கடினமான இறுகிய வடிவமைக்கப்பட்ட அமைப்புக்குள் அனைத்தையுமே அது ஒரு பொருத்திவிடும். It is apt to harden the order into an intellectual system. அறிவு சார்ந்த ஒரு அமைப்பிற்கு ஏற்றவாறு அதை அனைத்தையுமே என்ன செய்யும்? ஒரு 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 அமைப்பிற்குள், ஒரு செயற்கான அமைப்புக்குள், ஒரு இறுகிய அமைப்பிற்குள் அது எல்லாத்தையும் பொருத்திவிடும். பொருத்திவிட்டு என்ன செய்யும்? அந்த மேற்புறத்தில் அவ்வாறு பொருத்திய அந்த வடிவத்தை மாத்திரம் அது என்ன செய்யும்? அதை மாத்திரம்தான் அது ஒரு மனிதனுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி வழங்கும். வழங்கி எந்த விதமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் என்றால், அந்த புற வடிவம்
அவ்வாறு அது வடித்த புற வடிவம் அதுதான் அதனுடைய சாரம் அப்படிங்கிற வகையில அது வெளிப்படுத்தும். இதுல என்ன தவறு நிகழ்கின்றது? புற வடிவம் சாரம் அல்ல. புற வடிவம் செயற்கையாக அறிவினால் அமைக்கப்பட்டுள்ள ஒரு செயற்கையான இறுகிய ஒரு கட்டத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள அமைப்பு, அவ்வளவுதான். அமைப்பு வந்து எசன்ஸ் ஆகாது இல்லையா? வெளியில இருக்கக்கூடிய வடிவம் வந்து இட் இஸ் நாட் எசன்ஸ். எசன்ஸ் அப்படிங்கிறது வேற. அந்த எசன்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து எந்த விதமான ஒரு கட்டமைப்பிற்குள்ள அதை வந்து நம்ம வடிவமைக்க முடியாது. இட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஆனா அறிவு என்ன செய்யும்? எல்லாத்தையும் ஒரு பிக்ஸட் ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஒரு வடிவத்தில் அமைத்து, வடிவம்தான் முக்கியம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாரம் வந்து முக்கியம் இல்லை என்பது போல ஒரு பிம்பத்தை அது தோற்றுவிக்கும். இதுதான் அதுல ஆபத்து அப்படிங்கிற. அது இல்லாம இன்னொரு ஆபத்தும் இருக்கு. அறிவு வந்து ஆன்மீகத்தை விளக்க முயலும் பொழுது இன்னொரு ஆபத்தும் இருக்கு. என்ன செய்யும்? அறிவின் மூலமாக ஒரு ஆன்மீக அனுபவத்தை ஒருவர் விளக்க முயன்றால் எவ்வாறு விளக்க முடியும்? விளக்குவது என்றாலே ஏதோ ஒரு மொழி தேவைப்படுகின்றது. அது அறிவுக்கு உட்பட்ட ஒரு மொழியின் மூலமாகத்தான் நாம ஒரு அனுபவத்தை நாம் விளக்க முயலுகின்றோம். ஆனால் அறிவு பயன்படுத்தும் மொழி என்பது அறிவுக்கு அப்பாற்பட்ட உண்மையை வெளிப்படுத்தும் மொழியாக இருக்க முடியாது. அறிவுக்கு அப்பாற்பட்ட உண்மைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மொழியே கிடையாது. டைரக்டா அது அனுபவமாக ஒருவர் பெறுவது. அறிவுக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை எவ்வாறு ஒருவர் அறிவுக்கு உட்பட்ட மொழியின் மூலமாக அதை வெளிப்படுத்த முடியும்? ஆனால் அவ்வாறுதான் செய்ய முடியும். அறிவு வந்து ஆன்மீக அனுபவத்தை விளக்க முயன்றால் என்ன செய்ய முடியும்? அதற்கு தெரிஞ்ச மொழியில தான் அது வெளிப்படுத்தும். அவ்வாறு வெளிப்படுத்தும் பொழுது என்ன ஒரு தவறு நடைபெறுகின்றது என்றால், அந்த உண்மையான ஆன்மீக அனுபவத்தை இது ஒரு பொருள் புரிந்து விளக்க முயலும் பொழுது அது வந்து ஒரு போதுமான ஒரு மொழிபெயர்ப்பாக இருப்பது இல்லை. ஆன்மீக அனுபவத்தை அதை வந்து மொழி வடிவமாக்கும் பொழுது அந்த மொழி வடிவமாக்குதல் என்பது ஒரு போதுமானதாக அந்த உண்மையை வெளிப்படுத்துவது இல்லை அப்படிங்கிறார். இட்ஸ் இன்ஆடிக்வேட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறார். ஏன் இன்ஆடிக்வேட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா, அந்த லாங்குவேஜை நம்ம அறிவு சார்ந்த லாங்குவேஜில் பேச முடியாது. நம்ம பேசுறத அறிவு சார்ந்த மொழி. ஆன்மீக அனுபவம் வந்து அறிவுக்கு அப்பாற்பட்ட மொழி. அறிவுக்கு அப்பாற்பட்ட மொழியை எவ்வாறு நம் அறிவு சார்ந்த மொழியினால் பேச முடியும்? தெய்வீக பாஷையை வந்து நம்மளால எப்படி மனிதன் வந்து அறிவு பேச முடியும்? அதே போலதான் இட் இஸ் நாட் த ஆர்டினரி டங் either of the rational intelligence. It is open to non-understanding or misunderstanding by the ordinary reason of mind அப்படிங்கிறார். ஆன்மீக அனுபவத்தை வந்து ஒரு ஆனால் தான் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக அனுபவத்தை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது அப்படிம்பாங்க. எக்ஸப்ட் குருவை தவிர வேற யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளவே கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை விளக்கவே முடியாது. அப்படியே விளக்க முயன்றாலும் தப்பா தான் விளக்குவோம். கேட்கறவங்க இன்னும் தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஒரு குரு கிட்ட சொல்லும் பொழுது அவரால் வந்து நேரடியாக அந்த அனுபவத்திற்குள் சென்று அந்த அனுபவத்தை உணர முடியும். சாதாரண மனிதர்களுக்கு அது புரியாது. அதனால்தான் இங்கே கூறுகின்றார், இட் இஸ் ஓப்பன் டு நான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பை த ஆர்டினரி ரீசன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறார். ஒரு ஆன்மீக நாட்டம் உடையவருக்கு எந்த உண்மையை அவர் கண்டறிகின்றார் என்றால், ஈவன் என்னதான் ஒரு தத்துவம், ஆன்மீக தத்துவம், ஆன்மீகம் சார்ந்த தத்துவம் என்னதான் உயர் நிலையில் இருந்தாலும் கூட அது ஒரு உண்மையான அந்த இன்னர் நாலேஜ், ஒருவருடைய அகம் சார்ந்த அந்த ஞானத்தை வழங்க முடியாது. உயர்ந்த தத்துவங்கள் கூட அந்த ஒருவருடைய உண்மையான அகம் சார்ந்த ஞானத்தை விளக்க முடியாது, தர முடியாது. அது வந்து ஒரு ஆன்மீக ஒளியை ஒருவருக்கு காட்ட முடியாது. ஆன்மீக அனுபவத்தினுடைய வாயிலை வந்து
அவருக்கு திறக்க முடியாது. இந்த உண்மைகளை எல்லாம் ஒருவர் உணர்கின்றார். அட் த பெஸ்ட் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அறிவின் மூலமாக இந்த விஷயத்தை ஒருவருக்கு புகட்ட முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். All it can do is to address the consciousness of man through his intellect. அவ்வளவுதான் பண்ண முடியும். இது ஒரு இன்ட்ரோடக்டரி லெவல் அப்படிங்கிறாரு. இதுவும் தேவைதான். இதுல நிக்க கூடாது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும்னா சொல்றாரு. ஃபைனல் சென்டென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒரு திடீர்னு நம்ம பகவான் அரவிந்தனுடைய புத்தகம் நம்மளுக்கு எந்த விதமான அனுபவமே கிடையல, அறிமுகமே இல்லை. மதரை பத்தியோ பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பத்தியோ எந்த விதமான அறிமுகமும் கிடையாது. இப்படித்தான் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் அப்படிதான் வந்திருக்காங்க. அவ்வாறு அனுபவம் இல்லாதவர்கள் திடீர்னு ஒரு புத்தகம் கிடைக்குது. அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன். படிச்சோன்னே என்னுடைய ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறேன். இம்ப்ரெஸ் ஆகி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நான் மேலும் மேலும் உள்ள போய் பார்க்கணும்னு இது உள்ள வந்துடுறேன். அப்போ எனக்கு அந்த அறிமுகத்தை தந்தது என்னுடைய அறிவு சார்ந்த இந்த புத்தகம் தான். ஆனால் என்ன செய்கின்றது, அது உனக்கு இந்த வழியை காட்டிட்டேன், நீ மேலும் மேலும் இதுக்குள்ள போறதுக்கு நீ தான் முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லுது. I have tried to give you the truth in a form and system which will make it intelligible and possible to you. If you are intellectually convinced or attracted, you can now seek the real knowledge. But you must seek it by other means which are beyond my province. அப்படின்னு சொல்லிடுது, அறிவு சொல்லிடுது. என்ன சொல்லுது, நான் உனக்கு இது காட்டி கொடுத்துட்டேன், இதுல உனக்கு திருப்தி இருந்தது, இதன் மூலமாக நீ ஈர்க்கப்பட்டாய் என்றால் உண்மையான ஞானத்தை நீ தேடி போகலாம் அப்படின்னு சொல்லுது. இது உண்மையான ஞானம் கிடையாது, ரியல் நாலேஜ் கிடையாது. அதை நீ தேடி போகலாம் அப்படிங்குது. ஆனா அதை தேடுவதற்கான வழி என்பது என்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அறிவு சொல்லிவிடுகின்றது. யூ மஸ்ட் சீக் இட் பை அதர் மீன்ஸ் விச் ஆர் பியாண்ட் மை ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுது. இப்படிதான் நிறைய பேர் பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் அன்னையிடம் வந்தவர்கள் நிறைய பேர். நாட் ஓன்லி பகவான் ஸ்ரீ அரவிந்தர், அன்னை ஆன்மீக புருஷர்களிடம் வந்தவங்க எல்லாருமே ரியல் சீக்கர்ஸ் எல்லாம் இப்படிதான் ஏதோ ஒன்று அவர்களை தொடுகின்றது. அந்த தொடுகை அவர்களுக்கு அறிவின் மூலமாகத்தான் ஆரம்பத்தில் கிட்டுகின்றது. அப்புறம் அதை நேரடியான அனுபவமாக அவர் பெறுவதற்கு அவர்கள் ஆழமாக அதற்குள்ளே சென்று விடுகின்றார்கள். ஸோ அறிவினுடைய வேலை பியோர்லி ஒரு அறிமுக வேலையைத்தான் அதால செய்ய முடியும். அதுக்கு மேல போறதுங்கிறது அந்த மனிதனுடைய ஆன்மீக நாட்டத்தை பொறுத்தது அப்படிங்கிறார். But there is another level of the religious life in which reason might seem justified in interfering more independently and entitled to assume a superior role. For as there is the supra-rational life in which religious aspiration finds entirely what it seeks, so too there is also the infra-rational life of the instincts, impulses, sensations, crude emotions, vital activities from which all human aspiration takes its beginning. These two feel the touch of the religious sense in man, share its needs and experience, desire its satisfactions. Religion includes this satisfaction also in its scope, and in what is usually called religion, it seems even to be the greater part, sometimes to an external view almost the whole. For the supreme purity of spiritual experience does not appear or is glimpsed only through this mixed and turbid current. Salient points. But there is another level of the religious life in which reason might be justified in its interference and assuming a superior role. In the supra-rational life, religious aspiration finds entirely what it seeks. So too, there is also the infra-rational life of the instincts, impulses, sensations, crude emotions, vital activities from which all human aspiration takes its beginning. These two feel the touch of the religious sense in man, share its needs and experience, desire its satisfactions. In what is usually called religion, the satisfaction of infra-rational life
seems even to be the greater part. Sometimes it appears to an external view almost the whole. When the religious life caters to the immense impulses, sensations, and crude emotions, it becomes a mixed and turbid current. Here, the supreme purity of spiritual experience is either absent or we can get only a glimpse of it. ரிலீஜியஸ் லைஃப்லயே பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த உயர் தரத்தை சார்ந்தது உண்மையான ஆன்மீகம், உண்மையான அந்த மதம் சார்ந்த வாழ்வு, இந்த ஹையர் பார்ட் ஒன்று இருக்கு. இன்னொரு வந்து லோவர் பார்ட் இருக்குது. இதுவும் நம்ம சொல்லணும். நம்ம மதம் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிடுறோம். மதம்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதனுடைய லெவல்ல வந்து கீழான நிலைகளும் இருக்கின்றன அப்படிங்கிறார். அங்க வந்து மனிதனுடைய அறிவு என்ன செய்ய முடியும், எவ்வாறு உதவ முடியும் என்றால், அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை அகற்றுவதற்கு மனிதனுடைய அறிவு வந்து அங்க உதவி புரியும் அப்படிங்கிறார். ஸோ அங்க வந்து ஒரு சுப்பீரியர் ரோல். முதல்ல பார்த்த அந்த உயர்வான ஆன்மீகத்துல சபார்டினேட் ரோல் தான் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு அதனுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட் அப்படிங்கிறது பார்த்தோம். எங்க அந்த உயர் வகையான ஆன்மீகத்துல மனிதனுடைய அறிவுக்கு வந்து சற்றிலும் பார்த்தா வேலையே இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அதே ஆன்மீகம் வந்து மதத்துல வந்து மதத்தினுடைய கீழான நிலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய மூட நம்பிக்கைகள், தேவையில்லாத விஷயங்களா இருக்கிறதுனால அதை அகற்றுவதற்கு மனிதனுடைய அறிவு உதவி புரியும் அப்படிங்கிறார். இட் ஹாஸ் அ சுப்பீரியர் ரோல் அப்படிங்கிறார். எப்படி வந்து அந்த மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட வாழ்வு, சூப்ரா ரேஷனல் லைஃப் அப்படின்னு ஒரு வாழ்வு இருக்கு. அறிவுக்கு அப்பாற்பட்ட வாழ்வு. அந்த இடத்துல மனிதனுடைய அந்த ஒருவனுடைய ஆன்மீக நாட்டம் என்பது எதை தேடுகின்றதோ அதை எட்ட முடியும். உயர் உணர்வு தளத்துல ஒரு மனிதன் வந்து ஆன்மீக நாட்டம் உடையவர்களுக்கு அவர்களுக்கு தேடுவது அனைத்துமே கிட்டும். அதே போல மனிதனுடைய அறிவுக்கு கீழே இருக்கக்கூடிய வாழ்வும் ஒன்று இருக்கின்றது. இன்ஃப்ரா ரேஷனல் லைஃப். இன்ஃப்ரா ரேஷனல் லைஃப்னு என்ன அர்த்தம்? அறிவு வேலை செய்யாது. அதுக்கு கீழே உள்ள பாகம் மனிதனுடைய வைட்டல் இருக்குல்ல, அவனுடைய உணர்ச்சிகள், உடல் சார்ந்த தேவைகள், இது மாதிரி மனிதனுடைய வைட்டல் அண்ட் பிசிக்கல், லோவர் வைட்டல், லோவர் பிசிக்கல், அதை சார்ந்த வாழ்வு தான் இன்ஃப்ரா ரேஷனல் லைஃப்னு பேர். அது அங்க என்னென்ன இருக்கு? மனிதனுள் தோன்றக்கூடிய இன்ஸ்டிங்ஸ். எப்படி விலங்குகளுக்கு ஒரு நிறைய விஷயம் விலங்குகளை போலதான் மனிதனும் செயல்படுகின்றான். இன்ஸ்டிங்டிவா செயல்படுறோம். அங்க அறிவு செயல்படுவது கிடையாது. இம்பல்சஸ், உந்துதல்கள், இங்கேயும் ஒன்று செய்யணும்னு தோணுது, செஞ்சிடுறோம், இம்பல்சிவா செய்யறோம். அறிவு செயல்படுவது கிடையாது. சென்சேஷன்ஸ், உணர்ச்சிகள், அங்கேயும் அறிவு செயல்படுவது கிடையாது. க்ரூட் இமோஷன்ஸ், பண்படாத உணர்ச்சிகள், இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய அறிவு செயல்படுவது கிடையாது. பிராணமயத்தை சார்ந்த செயல்பாடுகள், வைட்டல் ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மனிதனுடைய ஆர்வத்தினுடைய ஆரம்ப நிலைகள் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து மனிதனுடைய ஆர்வ எழுச்சியினுடைய ஆரம்ப நிலைகள் அப்படிங்கிறார். From which all human aspiration takes its beginning அப்படிங்கிறார். ஆரம்ப நிலைகளாக இருந்தாலும் இதுவும் எதனுடைய தொடுகையை உணர்கின்றன என்றால், அந்த ஆன்மீக அந்த உணர்வு சார்ந்த அதனுடைய தொடர்பை, அதனுடைய அந்த தொடர்பை, தொடுகையை இந்த இன்ஃப்ரா ரேஷனல் லைஃப், அறிவுக்கு கீழான நிலையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வும் உணர்கின்றன அப்படிங்கிறார். அதற்கும் தேவை இருக்கின்றது. அவைகளுக்கே உரிய அனுபவம் இருக்கின்றது. அவைகள் தங்களுடைய ஆசைகளை திருப்திப்படுத்தி செய்ய முயற்சிக்கின்றன. ஏதாவது நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஜீவன்ல இருக்கக்கூடிய அந்த லோவர் பார்ட்ஸும் வந்து அதனுடைய திருப்தியை பூர்த்தி செய்வதற்காக மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாடுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மதம் என்ன செய்கின்றது? இந்த வகையான விஷயங்களையும் திருப்திப்படுத்துவதற்கு முயலுகின்றது அப்படிங்கிறார். ரிலிஜன் இன்க்ளூட்ஸ் திஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆல்சோ இன் இட்ஸ் ஸ்கோப் அப்படிங்கிறார்.
நம்ம வழக்கமாக மதம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயத்துல இது வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறார் பகவான். வாட் இஸ் யூஸ்வலி கால் ரிலிஜன், இட் சீம்ஸ் ஈவன் டு பி த கிரேட்டர் பார்ட் அப்படிங்கிறார். சில சமயம் வெளிப்புற பார்வைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மதம் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து ரொம்ப அதிகமான அளவுல இந்த பழக்க வழக்கங்கள்லாம் மலிந்து காணப்படுகின்றன அப்படிங்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒருவருக்கு வந்து அந்த மேன்மையான உயர்வான பரிசுத்தமான ஆன்மீக அனுபவம் கிட்டுகின்றதா அப்படின்னா இந்த தலங்களில் கிட்டுவது இல்லை அப்படிங்கிறார். சுப்ரீம் பியூரிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் டஸ் நாட் அப்பியர் அப்படிங்கிறார். இந்த தளத்துல கிடைக்கிறது இல்லை ஒருத்தருக்கு, இந்த லோவர் இதுல கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் எப்பயாவது தோன்றி மறையும் ஒரு ஒளிக்கீற்றுகளாகத்தான் தோன்றுகின்றன ஒழிய பர்மனண்டா கிடையாது. ஆர் இஸ் கிளிம்ஸ்ட் ஒன்லி த்ரூ திஸ் மிக்ஸ்ட் அண்ட் டர்பிட் கரண்ட். இது என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம எல்லா மதங்களிலேயும் இது இருக்கு. த லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப்பு, மனிதன் தன் உடலை வந்து வருத்தி கொள்ளுதல், கடுமையான விரதங்களை இருத்தல், பலி கொடுத்தல், மதம் என்கின்ற பெயரால நிறைய தேவையில்லாத விஷயங்களை வந்து மனிதன் செய்தல், அதாவது வைட்டல் லெவல்ல அதாவது பிராணமயத்தை சார்ந்த சடங்குகள், இது எல்லா மதத்திலையும் இருக்கு. எல்லா மதத்திலையும் இதெல்லாம் இந்த லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப்பு, இது ரிச்சுவல்ஸ், இது எல்லாம் செரிமனிஸ், இதெல்லாம் எல்லா மதத்திலையும் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இங்க வந்து உண்மையான ஆன்மீக அனுபவம் ஒருவருக்கு கிட்டாது அப்படிங்கிறார். த சுப்ரீம் பியூரிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வந்து இருக்காது அப்படிங்கிறார். ஸோ இங்க மனிதனுடைய அறிவு எவ்வகையில உதவி புரிய முடியும் என்றால் இந்த வகையில் இந்த பகுதியில் படர்ந்துள்ள தேவையில்லாத விஷயங்களை களைவதற்கு மனிதனுடைய அறிவு அங்க பிரதானமாக செயல்பட முடியும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Impurity, ignorance, superstition, many doubtful elements must form as a result of this contact and union of our highest tendencies with our lower ignorant nature. Here it would seem that reason has its legitimate part. Here surely it can intervene to enlighten, purify, rationalize the play of the instincts and impulses. It would seem that a religious reformation, a movement to substitute a pure and rational religion for one that is largely infra-rational and impure, would be a distinct advance in the religious development of humanity. To a certain extent, this may be, but owing to the peculiar nature of the religious being, its entire urge towards a supra-rational, not without serious qualifications, nor can the rational mind do anything here that is of a high positive value. Ignorance, superstition, many doubtful elements must form as the result of this contact and union of our highest tendencies with our lower ignorant nature. Here, the reason has its legitimate role to play. Surely, it can intervene to enlighten, purify, rationalize the play of the instincts and impulses. By the intervention of a reason, a religious reformation would seem to be possible. It would seem to be a movement to substitute a pure and rational religion in the place of an infra-rational and impure religion. It would be a distinct advance in the religious development of humanity. This may be possible only to a certain extent. The religious being has a peculiar nature. Its entire urge is towards the supra-rational. Therefore, the rational mind, without serious qualifications in the field of religion, cannot do anything here that is of a high positive value. ஒரு உண்மையான உயர்வான ஆன்மீக விஷயங்கள் கூட மனிதனுடைய அந்த கீழான இயல்புகளுடன் பொருந்தி செயல்படும் பொழுது அதனுடைய தன்மையும் கெட்டுவிடுகின்றது. எல்லாமே வந்து களைகள்லாம் எப்படி ஒரு நல்ல ஒரு பயிரை வந்து கெடுக்கின்றனோ அதே போலத்தான்
மனிதனுடைய அந்த ஒரு தூய்மையின்மை, ஒரு அறியாமை, சூப்பர்ஸ்டிஷன், இதெல்லாம் வந்துடுது. ஹையஸ்ட் உண்மையிலேயே உயர்வான ஆன்மீகம் என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. மனிதனுடைய அந்த கீழான இயல்புடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவைகளும் அதன் காரணமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், இது மாதிரி அந்த இம்பியூரிட்டி, தூய்மையின்மை, மூட நம்பிக்கைகள், அறிவு எல்லாமே வருகின்றது. இந்த இடத்துல வந்து அறிவு வந்து செயல்பட முடியும். அறிவுக்கு வந்து ஒரு அறிவினுடைய தேவை வந்து இங்க வந்து நியாயப்படுத்தப்படுகின்றது. இட் ஹாஸ் இட்ஸ் லெஜிட்டிமேட் பார்ட். இன்ஃபேக்ட் இதை வந்து ஆன்மீக பெரியவர்களே நம்ம ஆன்மீக வரலாற்றில் பார்த்தோம்னா செய்திருக்கின்றார்கள். ஆன்மீக இந்தியாவினுடைய ஆன்மீக மறுமலர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 19th செஞ்சுரி பிகினிங் 20th செஞ்சுரியில் நிறைய பேர் வந்தாங்க, ஆன்மீக மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார்கள். தயானந்தா, பெங்காலில் தயானந்தா அப்படின்னு ஒரு பெரிய அவர்தான் வந்து அந்த பிரம்மோஸ் அப்படின்னு அந்த இயக்கத்தை கொண்டு வந்தார். அப்புறம் சுவாமி விவேகானந்தர் கொண்டு வந்தார். இவங்கெல்லாம் ஆன்மீக மறுமலர்ச்சி. அவங்கெல்லாம் வந்து இது மாதிரி உண்மையான ஆன்மீகம் என்ன, இது மாதிரி தேவையில்லாத வழக்கங்களை பிடித்துள்ள இந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம களையறிவது அப்படிங்கிற விஷயத்தை இவங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. பெரிய மறுமலர்ச்சியை வந்து ஆன்மீக மறுமலர்ச்சியை வந்து கொண்டு வந்தாங்க. அப்கோஷி அரபிந்தோ, த மதர், இவங்கெல்லாம் வந்து சூப்பர்ஸ்டிஷனை வந்து என்கரேஜ் பண்றதே கிடையாது. எது ரியல் ஆன்மீகம் அப்படிங்கிறத நமக்கு எல்லாருக்குமே இவங்கெல்லாம் வந்து தெரியப்படுத்தினார்கள். ஸோ இங்க அறிவு என்பது அறிவுக்கு வந்து ஒரு வேலை இருக்கின்றது. அது வந்து என்ன செய்யும், அதனுடைய தலையீட்டினால் ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் மூழ்கி இருக்கக்கூடிய மனிதனுடைய அறிவுக்கு அது ஒளியூட்ட முடியும். இத்தகைய ஒரு அனுபவங்களை சார்ந்துள்ள ஒரு களங்கங்களை நீக்கி அதை தூய்மைப்படுத்த முடியும். வெறும் மனிதனுடைய உந்துதல்கள், பிராணமய உந்துதல்களை மாத்திரம் நம்பி செயல்படும் இந்த சடங்குகள், பழக்க வழக்கங்கள், இவற்றை அகற்ற முடியும். மனிதனுடைய அறிவு வந்து செயல்பட்டு இங்க வந்து அதற்கு ஒரு ஒளியூட்ட முடியும். ஒரு ஆன்மீக என்ன சொல்ற ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். ஒரு மதம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும். அறிவு சார்ந்த ஒரு ஆன்மீக நெறிமுறை என்பதை அதனால் கொண்டு வர முடியும். பியோர் அண்ட் ரேஷனல் ரிலிஜன் எங்க வந்து ஒரு மனிதனுடைய கீழான இயல்புகள் தூய்மையற்ற நிலையில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய நிலையில் அந்த மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றனவோ, அங்கே வந்து ஒரு தூய்மையான மற்றும் அறிவு சார்ந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்பை அது உருவாக்க முடியும். அது வந்து ஒரு மனிதனுடைய மதம் சார்ந்த வளர்ச்சிக்கு, மனித குலத்திற்கு அது உதவி புரியும், நிச்சயமாக உதவி புரியும். ஆனால் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பகவான் என்ன கூறுகின்றார், ஏதோ ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில்தான் இந்த நோக்கமும் நிறைவேறும் அப்படிங்கிறார். ஏதோ ஒரு எல்லைக்குள்ளதான், டு சர்டன் எக்ஸ்டென்ட் திஸ் மே பி அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா மனிதனுடைய ஆன்மீகம் தழுவிய அவனுடைய பகுதி, ஒரு மனிதன் கிட்ட புற அமைப்பு தான் வந்து அறிவு சார்ந்த பகுதியா இருக்கின்றது. அவனுடைய ஜீவனினுடைய உள்ஜீவன் எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த அவனுடைய ஆன்மனுடன் சேர்ந்ததாக இருக்கின்றது. இந்த ஆன்மனுடன் சேர்ந்த ஒரு ஆன்மீகவாதிக்கு அவனுடைய இயல்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெக்யூலியரா இருக்கும். சாதாரண மனிதனுடைய வழக்கத்திற்கு மாறாத நிலையில தான் அது இருக்கும். மாறாத ஒரு நிலையில தான் இருக்கும். எல்லோரையும் போல அவருடைய இயல்பு இருக்காது.
பெக்யூலியர் நேச்சர் ஆஃப் த ரிலிஜியஸ் பீயிங் அப்படிங்கிறார். அதனுடைய ஒரு உந்துதல், ஒரு எழுச்சி எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா அறிவை தாண்டி தான் இருக்கும். சூப்ரா ரேஷனல், அதை நோக்கி தான் இருக்கும். ஒரு மனிதனுடைய உண்மையான ஆன்மீக எழுச்சி என்பது அறிவை தாண்டிய தளத்தை நோக்கித்தான் இருக்கும். அதனால அறிவு சார்ந்த மனம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆன்மீகம் சார்ந்த எந்த விதமான ஒரு தகுதியும் கிடையாது இல்லையா? அறிவுக்கு ஆன்மீகம் குறித்த எந்த விதமான தகுதியும் அற்றது. அது வித்தவுட் சீரியஸ் குவாலிஃபிகேஷன். மனிதனுடைய அறிவுக்கும் ஆன்மீகத்துக்கான உரிய தகுதி மனிதனுடைய அறிவுக்கு கிடையாது. விதவுட் சீரியஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் நார் கேன் த ரேஷனல் மைண்ட், அறிவு சார்ந்த மனம் எதுவுமே ஒரு உயர்ந்த மதிப்பை அளிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் இங்கு சாதிக்க முடியாது அப்படிங்கிறார். ஈவன் மனிதனுடைய அறிவு செயல்பட்டு இந்த கீழ்நிலையில் மனிதனுடைய கீழ்நிலையிலுடன் ஒட்டி செயல்படும் இந்த சில பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் இவையெல்லாம் அகற்றுவதற்கு உதவி புரிந்தாலும் கூட மனிதனுடைய அறிவு என்பது ஒரு ரியலி ஒரு உயர்வான ஒரு மதிப்பை அளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அதனால் செய்ய முடியாது ஆன்மீக தளத்தில். ஏன்னா ஆன்மீக தளத்தில் நடைபெறும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பெக்யூலரா இருக்கு. அதனுடைய எழுச்சி, நாட்டம் எல்லாமே எப்படி இருக்கு? அறிவை தாண்டி இருக்கு. இப்ப அறிவை தாண்டி உள்ள ஒரு இயக்கத்துல அறிவு என்ன செயல்பட முடியாது. அதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஸோ இதெல்லாம் பகவான் எதற்காக குறிப்பிடுகின்றார் என்றால், மனிதனுடைய அறிவுக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லைக்குள்ளதான் செயல்பட முடியும். இந்த எல்லையை மீறி ஆன்மீக தளத்திற்குள் மனிதனுடைய அறிவு செயல்பட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.